டிவிகேவுடைய கோட்டை என்பதை மாற்றி காட்டியிருக்கிற ஆற்றமிக்க சக்திகளாக இருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது பணிவான வணக்கத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறந்த ஆட்சியை தமிழகத்திலே தரக்கூடிய, என்றும் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சராக அறையிலே அமர்ந்திருக்கிற தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர்களுடைய ஆற்றலும் சக்தியும் எவராலும் தமிழகத்திலே காண முடியவில்லை என்பதுதான் இன்றைய நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் புரட்சித் தலைவரோடு பயணத்தை மேற்கொண்டவன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு, புரட்சித் தலைவர் அம்மாவோடும் பயணத்தை மேற்கொண்டேன். இரு தலைவரை பார்த்ததற்கு பிறகு அந்த தலைவர் வழியில் தமிழ்நாட்டை ஆளுகிற சக்தி மட்டுமல்ல, எதிர்கால இந்தியாவை ஆளக்கூடிய சக்தியாக விளங்கக்கூடியவர் தான் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நம்முடைய தளபதி அவர்கள். நான் அதை குறிப்பிடுவதற்கு காரணம், தமிழ்நாட்டில் இருக்கிற மட்டுமல்ல, ஒரு வார காலத்திற்கு முன்னாலே வட மாநிலத்திலிருந்து சில பேர் என்னை சந்தித்தார்கள். 4 சகோதரிகள், அவரோடு 4 சகோதரர்களை இடத்திலே சந்தித்தார்கள். உங்கள் முதலமைச்சரை போல எங்களுக்கு எப்படி முதலமைச்சர் கிடைப்பார் என்று சொன்னார்கள். ஏன் என்று சொன்னால், வட மாநிலங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தளபதியை தவிர எவராலும் இல்லை என்ற வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறார். நான் அதை குறிப்பிடுவதற்கு காரணம், தமிழ் சமுதாயம் ஒரு காலத்திலே கேட்பாரற்று அடிமைப்படுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்ட நேரத்தில் இந்த தமிழ் சமுதாயத்தை தட்டி எழுப்பியவர் தந்தை பெரியார் அவர்கள் தன் பேச்சாற்றலால் எழுத்தாற்றலால் இந்த இளைய சமுதாயத்தை தட்டி எழுப்பி மிட்டா மிராசர் ஆலைக்கு சொந்தக்காரர் பட்டக்காரர் பாளையக்காரர் தான் தமிழ்நாட்டை ஆள முடியுமா, இதை தகர்த்தெறிகிற சக்தி திராவிட இயக்கத்திற்கு இருக்கு என்பதை நிரூபித்து காட்டியவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். அண்ணாவுடைய இதயக்கடியாக தான் உள்ளவரை தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைத்த தலைவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் சொன்னால், எல்லோரும் நினைத்தார்கள் 67 ஒரு மாற்றம், 20 ஆண்டு காலத்திற்கு பிறகு காங்கிரஸ், அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழ் மண்ணிலே வேறொன்றை செய்தவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். 67, 77, அதற்கு பிறகு 2026 ஒரு வரலாறு உடைத்திருக்கிற தலைவர் தான் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னு சொன்னால், எல்லோரும் நினைத்தார், நான் கூட இந்த இயக்கத்திலே சேர்கிற போது ஏன் இவர் இங்கே சேர்ந்தார் என்று சொன்னார். எனக்கு தெரியும், தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு நடவடிக்கையும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவே வாழ்கிறார். ஆகவே நான் தமிழ்நாட்டு மக்கள் அவரை நேசிக்கிறார்கள் நான் நினைத்தேன். அவரோடு பேசுகிற நேரத்தில் நான் பார்த்தேன், இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் ஒருவர் திரையுலகத்திலே உச்சகட்டத்திலே வந்தவர். அவரை வெல்வதற்கு திரையுலகத்திலே எவரால முடியவில்லை. அதே நேரத்தில் இன்றைக்கு அரசியலுக்கு வந்திருக்கிறார். அவர் இருக்கும் வரை அவர்தான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைக்கப் போகிறார். இங்கே நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் சொன்னால், அவருடைய தொலைநோக்கு சிந்தனை, அவருடைய மனிதநேயம் இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் எத்தனையோ தலைவர்கள் தோன்றி இருக்கிறார்கள், மறைந்திருக்கிறார்கள், என்றும் புகழே இருக்கின்ற தலைவரும் இருக்கிறார். நான் அதைத்தான் இங்கே சொல்லுகிற போது, இங்கே பேசுகிற போது சொன்னார்கள், நம்முடைய கொள்கை தலைவர் யார்? நம்முடைய பெரியார். அவர் ஏன் நாம் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்? அவருடைய லட்சிய கனவு என்பது தமிழ்நாட்டு மக்களை ஒரு விழிப்புணர்ச்சியை உருவாக்கிய தலைவர், பகுத்தறிவின் மகனவன் தந்தை பெரியார். நான் அதை குறிப்பிடுவதற்கு காரணம், தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு தெரியும், கருவேறு காமராஜர் பெருந்தலைவர் கல்வி கிண்ணை திறந்தார். நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் சொன்னால், எல்லோரும் படிக்க வேண்டும் என்று 37,000 பள்ளிகளை முதலே துவக்கிய வரலாறு படைத்தவர் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். சட்டமேதை அம்பேத்கர் இந்திய நாட்டிற்கே சட்டத்தை ஏற்றுவதற்கு சிறந்த ஆற்றமிக்க சட்ட மேதையாக விளங்கினார். அதை போலதான் வெள்ளையனை விரட்டி எடுத்தவர்
நம்முடைய வேலு நாச்சியார் அனைத்தான் சமூக சேவை செய்கின்ற அளவுக்கு பல்வேறு தலைவர் நம்முடைய கொள்கை தலைவராக இருந்திருக்கிறார். நான் அதை குறிப்பிடுவதற்கு காரணம், இந்த மண் வீரம் உடைந்த மண், கொடிகாத்த மண், தேசிய கொடியை கையிலே ஏந்தி கொண்டு அவனை அடித்து உயிர் போகும் வரையில் அந்த கொடியை கையிலே தாங்கி இருக்கிற திருப்பூர் குமரன் பிறந்த மண். நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் சொன்னால், திருப்பூர் என்பது ஒரு மாற்றம் உருவாக்கப்பட்டிருக்கிற மண். இந்திய நாட்டுக்கு மட்டுமல்ல, வேலை நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிற நகரம். இங்கே பேசுகிற போது சொன்னார்கள், குப்பை குமந்து கிடக்கிறது என்று சொன்னார்கள். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நம்முடைய முதலமைச்சருடைய நல்லாசையோடு இங்கே பொறுப்பில் இருக்கிற அமைச்சர், நம்முடைய ஆற்றல் மிக்க சக்தியாக இருக்கிற நம்முடைய இளைஞராக தமிழ்நாட்டில் இன்றைக்கு பவனி வந்து கொண்டிருக்கிற மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரால் செய்ய முடியும் என்பதைத்தான் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இடத்தை தேர்வு செய்வோம். 2 மாத காலத்தில் திருப்பூர் என்பது ஒரு வளமுள்ள நகரமாக, தூய்மையான நகரமாக மாற்றுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்படும். 8ஆம் தேதி சட்டமன்றம் முடிந்ததற்கு பிறகு முதல் கட்ட வேலையாக நாங்கள் அத்தனை பேரும் அங்கே இருந்து அந்த பணிகளை ஆற்றுவோம். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நாளை தமிழகத்தில் ஒரு வரலாறு உருவாக இருக்கிறது. அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரராக நீங்கள் உருவாக இருக்கிறீர்கள் என்பதை நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் சொல்கிறார்கள், பேசுகிற போது நம்முடைய கழகத்தின் பொருளாளர் இங்கே பேசுகிற போது சொன்னார், குப்பை குப்பை என்று சொல்லிக் கொண்டுதான். குப்பையெல்லாம் இன்றைக்கு நகர்ந்து போய் கொண்டிருக்கிறது. நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏனென்று சொன்னால், உங்களுக்கு நன்றாக தெரியும், நாங்கள் 60 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தோம், 35 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தோம். எல்லோரும் எதிர்க்கட்சியை அமர வைத்த பெருமை தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி ஒருவரால் தான் முடிந்திருக்கிறது. நாளை குறிப்பிடுவதற்கு காரணம், அவரை மக்கள் நம்புகிறார்கள். ஒரு மாற்றத்தை மக்கள் விரும்பினார்கள். அந்த மாற்றம் தான் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற, இறையர்களால் கிடைத்திருக்கிற ஒரு பொக்கிஷமாக நான் கருதுகிறேன். எனக்கு எல்லாம் தெரியும், எல்லா தலைவரோடு நான் பயணித்திருக்கிறேன். ஆனால் தமிழ்நாட்டின் வரலாற்றில் புரட்சி தலைவருக்கு பிறகு, புரட்சி தலைவர் அம்மாவுக்கு பிறகு தமிழ்நாட்டை ஆளுகிற சக்தி, தமிழ் மொழியிலே இருக்கிற மக்களுக்கு பணியாற்றுகிற சக்தி, உங்கள் கண்ணீரை துடைக்கிற ஒரே தலைவர் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதியை தவிர எவராலும் முடியாது என்பதுதான் தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு நினைத்துக் கொண்டிருக்கிறார்.